இயற்கை சக்தியால் அன்னை பராசக்தியினுடைய பாதங்கள் உடுப்பட்டி பணியிலே குலதெய்வமாக, காவல் தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக வீட்டிலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற பத்திரகாளி தாயார் சமேத சந்திரசேகர வீரபத்திர பெருமானுடைய திருவடி கடற்கரை மனமொழி மேலினாலே வழங்கிக் கொண்டு நாளையத்தினுடைய பிரதமர் புதுக்கரையா அவர்களே மற்றும் மண்டல சிவாச்சாரியார்களே, ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா சபையினரே, எம்பெருமான இந்த குரோதி வருட வேதாந்த மகோத்சவ பெருந்திருவிழாவினுடைய உபயக்காரர்களே, எம்பெருமான இந்த சன்னிதானத்திலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அனைவருக்கும் அடியனுடைய பணிவென்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்திரசேகர வீரபத்திர பெருமானுடைய இந்த குரோதி வேதாந்த மகோத்சவ பெருந்திருவிழா இன்றைக்கு ஒரு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எம்பெருமான இந்த சன்னிதானத்திலே சமயமும் வாழ்வியலும் சார்ந்த நடைமுறை சிந்தனைகளை நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமயமானது இறை வழிபாட்டிலே இந்த திரிகரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மனம், வாக்கு, காயம் என்று சொல்லுகிற 3 விடயங்களை எங்களுடைய சமயம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனதினாலே, உள்ளத்தினாலே இறைவனை வழிபாடு செய்கிறோம். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனை வழிபாடு செய்கிற இடங்களாக ஒரு சிவஞானிகளுடைய திருவிழி, 2வது இதயம், 3வது இந்த ஆலயத்தை சொல்லுகிறார். இந்த ஆலய வழிபாட்டிலே ஈடுபடுகிற நாங்கள் மனத்தூய்மையோடு இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். திருமூலர் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊரிடம்பானே வள்ளல் பிரானாக்கு வாய் கூன்ற வாசல் தெள்ளத் தெளிந்தார்கள் சீவன் சிவலிங்கம் கள்ளத் தொல்லையிலும் காணா மணிவிளக்கு என்று சொல்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊரிடம் ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் எல்லாம் இந்த மனித சரீரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த சரீரத்தின் ஊடாக இறை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உள்ளமாகிய பெருங்கோயிலோடாக இறைவனை வழிபாடு செய்வதற்கான செயற்பாடுகளை செய்கிறோம். உள்ளம் பெருங்கோயில் ஊரிடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய்க்கூன்ற வாசல் தெள்ளத் தெளிந்தார்கள் சீவன் சிவலிங்கம் என்று சொல்கிறார். இந்த மனித உடலாகிய இந்த மனித சரீரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த உடலுக்குள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற உடலானது உடலுக்குள்ளே இயக்கிக் கொண்டிருக்கிற இந்த உயிரை திருமூலர் சிவலிங்கம் என்று சொல்கிறார். சீவன் சிவலிங்கம் என்று சொல்கிறார். ஏனெனில் சிவலிங்கம் என்று சொல்கிறார்கள், இந்த ஆன்மாவானது இறை சிந்தனையோடு இறை வாழ்வியலாக வாழ்கிற பொழுது அந்த இதயத்திலே, அந்த உயிரிலே நாங்கள் கடவுளை காண்கிறோம் என்பது திருமூலருடைய சிந்தனை. எங்களுடைய சித்தர்கள் சொல்கிறார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று சொல்கிறார். இந்த ஆண்டு வழிபாடுகள் நாங்கள் ஈடுபடுகிற பொழுது தனியாக வழிபாடு செய்கிறோம். இந்த தியானங்களை எல்லாம் செய்கிறோம். இறை சந்நிதியிலே திருவுருவத்தை நோக்கியவாறு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். பிறரோடு விளையாடாது, பேசாது, நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு இறைவனிடத்திலே நாங்கள் சிந்தித்து வழிபாடுகளை செய்கிறோம். தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று சொல்கிறார். ஆலய வழிபாட்டிலே எங்களுடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும், தயப்பட வேண்டுமானால் நாங்கள் தனித்திருக்க வேண்டும். தனித்திருப்பது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு வழிபாடு செய்வது. பசித்திரு என்பது நாங்கள் உணவு உண்ணாமல் இருப்பதல்ல. நாங்கள் அளவுக்கு அதிகமாக உணவு உண்ணுகிற பொழுது நம்முடைய உடலிலே ஒரு சோர்வு வருகிறது. நான் இந்த காரியத்தையும் செய்வதிலே பின்னடைகிறேன். இந்த உணவு என்பது மருந்து என்று சொல்கிறார். உடலுக்கு அளவாக இருப்பது உணவு. எங்களுடைய சமயமானது சைவ சமயம் இந்த வாழ்வியலுக்குள்ளாக அனைத்தையும் சொல்கிறது. நான் 4 உற்சவங்கள், விரதங்கள், விசேட நாட்களில் இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறோம். இந்த விரதங்களை அனுஷ்டிப்பது ஒரு
அதிகாலையில் உணவுண்டாக நாங்கள் விரதம் இருக்கிறோம். ஆலயத்தில் திருவிழா நடைபெறுகிறது என்றால் ஒவ்வொரு நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்வார். அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிற பொழுது இந்த உடலில் நாங்கள் உணவை தவிர்க்கிறோம். உடலில் இருக்கிற துறையற்ற பொருட்கள் அங்கே நீக்கப்பட்டது. எங்களுடைய சமயமானது வாழ்வியலுக்கூடாக சமயம் என்ற கோட்பாட்டுக்கூடாக பசித்தல் என்பது நாங்கள் உணவை துறையிட்டு இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான செயற்பாடு. உடலிலே சுவையான துறையற்ற பொருட்களை நாங்கள் தவிர்த்து இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் தான் இந்த உள்ளம் ஆரோக்கியமாக. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உடல் தரமாக இருந்தால் தான் இந்த உள்ளம் தரமாக இருக்கும் என்று சொல்கிறார். உள்ளம் தரம் என்பது இந்த மனம் பொருளை பற்றியிருப்பது மன உறுதியோடு மன பலத்தோடு இருக்க வேண்டுமாக அதனுடைய உடலும் தரமாக இருக்கும். அந்த உடல் தரத்திற்காக விவேகானந்தர் சுவாமிகள் நாளாண்டு ஒவ்வொரு நாட்களும் அங்கே இந்த கடலில் நீராடுகிற அந்த நீந்துகிற பயிற்சியை செய்கிறார். அந்த உடல் தரமாக இருந்தால் தான் என்னுடைய உள்ளம் தரமாக இருக்கும். அந்த உள்ளத்திலே தான் அந்த ஆன்மாவிலே தான் இறைவனை எதிர்கொள்ள செய்ய வேண்டுமானால் உடல் தரத்தோடு இருந்தால் தான் இறைவனை வழிபாடு செய்ய சொல்லுவார்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரங்கிறதான சொல்கிறார். இந்த வாழ்வியலை நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமானால் நாம் உடல் தரத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நாம் உடலினாக இறைவனுக்கு சரியை தொழில்முறையாகிறது. அந்த தொழிலோடாக ஒரு சீவனாகி உயிரை பக்குவப்படுத்துவது. அந்த உடல் தரம் மனத்தரம் இரண்டும் முக்கியமாக இருக்கு. அந்த உடல் தரத்தினூடாக மனத்தரத்தை பெற வேண்டுமானால் நாங்கள் ஒரு தனித்து இருக்க வேண்டும், பசித்து இருக்க வேண்டும், விழித்து இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்வார். விழித்திருத்தல் என்பது நித்திரை முடித்தல். எங்களுடைய சமூகத்தில் சமயம் சொல்கிறது, சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய பாதையிலிருந்து திசை மாறுவதற்கான பல செயற்பாடுகள் புறக்காரணிகள் நம்முடைய வாழ்வியலில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த புறக்காரணிகளிலே என்னுடைய மனம் லயப்படாமல் அந்த தீய வழிக்குள்ள நாங்கள் செல்லாது ஏறிய வழியிலே செல்ல வேண்டுமானால் நாங்கள் விழித்து இருக்க வேண்டும். விழித்து இருந்தால் வாழ்வியலில் அந்த செயற்பாடுகளோடு நல்ல மனிதர்களாக வாழ்கிறோம். நம்முடைய சமயம் இந்த பஞ்சமா பாரதங்களை சொல்கிறது. பொய், கடல், காமம், கொலை என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சமா பாரதங்களை விலக்கி வாழ்கிறார். அவருடைய ஆன்மா தூய்மையடைகிறது, மனம் தூய்மையடைகிறது. அந்த உள்ளத்திலே இறைவன் குடிகொள்ளுவதாக என்று சொல்லப்படுகிறது. அந்த உள்ளத்திலே இறைவன் குடிகொள்ளப்படுகிற பொழுது அந்த உள்ளத்திலே ஆன்மாவாகிய சீவன் சிவலிங்கம் என்று திருமூலர் சொல்கிறார். உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் வாயும் வள்ளத்தினாக்கு வாய் கோபுர வாசல் பெண்ணர் சீவன் சிவலிங்கம் என்று சொல்கிறார். இதைத்தான் விவேகானந்தர் சொல்கிறார். உடல் தரம் இருந்தால் மனப்படம் தானாக வரும் என்று சொல்கிறார். சித்தர்கள் சொல்கிறார்கள் பசித்து தனித்து விழித்து என்று சொல்கிறார். இந்த பசித்து தனித்து விழித்து என்று சொல்கிற செயற்பாடுகள் எல்லாம் எதற்கு என்றால் எங்களுடைய மனதை நாங்கள் தரமாக வைத்திருக்க வேண்டும். மனதை பலமாக வைத்திருப்பதற்காக உள்ளத்திலே ஒரு உடலில் இருக்கிற அந்த ஜீவனை இறைவன் குடிகொள்கிறார். அந்த உள்ளத்திலே இறைவனை குடிகொள்ள வைப்பதற்காக நாங்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்வோம். எங்களுடைய இதயத்திலே இறைவன் குடிகொண்டு விட்டால் இறைவனுடைய காட்சி எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கிறது. அந்த இறை காட்சி நிலைக்காக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி வழிபாடு செய்கிற வழிபாடுகளுக்கு அடிப்படையாகத்தான் இந்த ஆலய வழிபாடுகள். இறைவனை நாங்கள் உள்ளத்திலே எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்ய வழிபாடு. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நாங்கள் அனைவரும் ஓரிடத்திலிருந்து வந்தவர்கள். செங்கடைய ஓரிடம் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அனைவரும் என்றால் உங்களுடைய இந்த உடலுக்குள்ளே இயங்குகிற ஆன்மாவான
அந்த விலை கண்ணியமான சிந்தனை நல்ல எழுதப்படும். நாங்கள் நினைக்கிற காரியம் செய்கிற காரியம் எல்லாம் இறை சிந்தனையாக இறை வாழ்வியலாக இந்த பூசையார் பெருமானிடத்தில் பொன்னில்லை பொருளில்லை ஒரு வேலைக்கு ஆலயம் அமைப்பதற்காக எந்த வசதியும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்தது மனதிலே இருந்த அந்த விருப்பம். அந்த வேலைக்கு நான் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று அந்த மனதிலே ஏற்பட்ட மன ஒருமைப்பாடு அந்த மனதிலே ஏற்பட்ட விருப்பத்தின் காரணமாக அங்கே இறைவனுக்கு ஆலயம் அமைக்கிறார். அந்த தேவனுக்கு ஆலயம் அமைப்பவரிடத்திலே ஏற்பட்ட மனம் என்பது நாங்கள் இறைவனை பற்றி சிந்திக்கிற அந்த சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சிவர் பரம்பரை இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் நீங்கவர் நிறைவுகளில் அந்த இறைவனுடைய இணைப்பாக நாங்கள் வாழ்கிறோம். அந்த இறைவனுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய சமயம் சொல்லுகிறது, நாங்கள் வழிபாடு செய்கிற இந்த கடவுளையும் தாயினுடைய வயிற்றிலே கருவுற்று பிறப்பது. தாயினுடைய வயிற்றிலே கருவுற்று பிறந்த யாரையும் எங்களுடைய சைவ சமயம் கடவுளாக சொல்லவில்லை. ஆலயத்தில் இந்த சன்னிதானம் அவர்களுக்கு அமைக்கப்படுவது, அவர்களுக்கு ஆலயம் அமைத்து வழிபாடு செய்வதும் சைவ சமயம் நடந்தது. இந்த சைவ சமயத்தில் நாங்கள் யாரை கடவுளராக போற்றுகிறோம் என்றால் அவர்கள் யாருடைய தாயினுடைய வயிற்றிலே உற்பத்தியானது கடவுளர்கள் அல்ல. அவர்கள் தானாக இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவமாக இயற்கையாக தோன்றியவர்களைத்தான் நாங்கள் கடவுள் என்று சொல்லுவோம். இன்றைக்கு சிவபெருமான உபாதவியாக சிவனுடைய சக்தியாக நாங்கள் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு சிவபெருமானுடைய குமாரர்களாக விநாயகர் பெருமான், முருகர் பெருமான், வீரபத்திர பெருமான், வைரவ பெருமான் அங்கே சிவபெருமானுடைய வடிவமாக சொல்கிறார். அங்கே குமாரர்களாக சொல்கிறார். சொல்லுகிற பொழுது சிவபெருமானுடைய வடிவமாக விநாயகர் கடவுள் வீட்டியிருக்கிறார், முருகர் கடவுள் வீட்டியிருக்கிறார். அன்றைக்கு மூலஸ்தானத்திலே வீட்டியிருக்கிற வீரபத்திர பெருமான் கூட சிவனுடைய வடிவமாகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு வைரவ பெருமானையும் சிவனுடைய வடிவமாக சிவகுமாரர்களாக நாங்கள் போட்டு வழிபாடு செய்கிறோம். இந்த வாழ்வியலை நாங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறோம். நாங்கள் எல்லாம் மனிதர்கள். இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உயிரை இறைவனை நோக்கி வழிபாடு செய்வதற்காக நாங்கள் படைக்கப்படுகிறோம். அந்த இறை பரம்பரை அறிவதற்காக நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு வழிபாடு செய்கிற வழிபாடு அந்த இறை வழிபாடு என்று சொல்லலாம். நாங்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கிற போது நம்முடைய ஐம்புலன் ஒழுக்கத்தோடு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஐம்புலன் ஒழுக்கத்தோடு நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது இறைவனுடைய அருளை பெறுகிற பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்படுகிறது. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்படுகிற இந்த ஐந்தும் ஒருநிலைப்பட்டு இறைவனிடத்திலே வழிபாடு செய்கிற பொழுது மனம் லயத்தை நாங்கள் மெய் வழிபாடு இறைவனுடைய அருளை பெறுகிறோம். இந்த பூசலார் நாயனாரும் இந்த ஐம்புலன்களை அடக்கி தன்னுடைய மனதினாலே இறைவனுக்கு திருவிழாவை செய்கிறார். அவருடைய வாழ்வியலே அவருடைய ஆசை விருப்பத்தை எல்லாம் தன்னுடைய ஐம்புலனை அடக்கி அந்த ஐம்புலனின் ஊடாக இறை வழிபாடுகளை செய்கிறார். அந்த ஊரிடம் பாறையும் வள்ளல் பிரானாருக்கு வாய் தெள்ளத்தெழுகிறார்கள் சீவன் சிவலிங்கம். அங்கே இந்த திருமூலர் சொல்லுகிற அந்த திருமந்திர பாடலின் அடிப்படையில் இந்த ஐம்புலன்களை அடக்கி வழிபாடு செய்கிற பக்குவம் இந்த பூசலாருக்கு வாய்க்கப்படுகிறது. அந்த ஐம்புலன் அடக்கத்திற்குள்ளாக பூசலார் சிவபெருமானுக்கு கோயில் கட்ட ஆசைப்படுகிறார். ஒருவருடைய வாழ்வியலே ஒரு ஆலயத்தை அமைக்கிற பொழுது எத்தகைய செயற்பாடு
அந்த மரபிலே இருக்கிறவர். அவருடைய நாவினாலே எந்த நாட்களும் இந்த வேத மந்திரங்களை வழிபாடு செய்கிற பொழுது, அந்த நாவினாலே வேத மந்திரங்களை உச்சரிக்கிற பொழுது அவருடைய மனம் தூய்மை அடைகிறது, மனம் உருளைப்படுகிறது. அந்த மன தூய்மையோடு அவர் இறைவனை வழிபாடு செய்கிறார். அந்த நாவினாலே மந்திரங்களை ஓடி வழிபாடு செய்கிற அந்த மரபிலே வந்துவிடுகிறவர் தான் இந்த பூசகர். அவர் இந்த ஆவின் நூல்களை எல்லாம் கட்டி தன்னுடைய நாவினாலே அவற்றை ஓடி அந்த மறையோடு வாழ்வியலோடு வாழ்வர் அவருடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். அந்த ஆலயம் அமைப்பதற்காக பொருள்களை எல்லாம் தோன்றுகிறார், எவரும் அவருக்கு கொடுக்கிறார். அவர் இறைவன் மீது கொண்ட பற்றின் காரணமாக, இந்த ஆசையின் காரணமாக அந்த ஆலயத்தை அமைக்கிறார். அங்கே ஆலயம் அமைக்கப்பட்டு படிப்படியாக ஒரு மனதிலே அந்த கட்டளையிலே அந்த ஆலயம் அமைக்கப்பட்டு அந்த ஆலயம் நிறைவேறுகிறது. ஆலயத்திற்குரிய அனைத்து அம்சங்களையும் அமைக்கிறார். ஆலயத்திற்குரிய அனைத்து அம்சங்களையும் அமைத்து முடித்த பூசகார் தன்னுடைய மனதினாலே இறைவனுக்கு விண்ணப்பம் செய்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்வோம், இறைவனிடத்திலே வேண்டுதல்களை முன்வைக்கிறோம். நாங்கள் வழிபாடு செய்கிற பொழுது இறைவனிடத்திலே நாங்கள் ஒன்றை கொடுத்து கொண்டிருப்பது வழிபாடு என்பது முக்கியமாகிறது. அந்த வழிபாட்டை நாம் இறைவனிடத்திலே செய்கிற வேண்டுதல் நேர்த்தி என்று சொல்லுவோம். நம்முடைய சமயத்திலே நம்முடைய சைவ வாழ்வியலே இந்த நேர்த்தி கடன் நிறைவேற்றுதல் என்று சொல்லப்படுகிற செயற்பாடு வாழ்வியலுக்கூடாக நடத்தப்படுகிறது. நாங்கள் இறைவனிடத்திலே நம்மை வேண்டுகிற பொழுது ஒன்றை செய்வதாக நாங்கள் இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம். அந்த காரியம் நிறைவேறுகிற பொழுது நன்மையாக நாங்கள் இறைவனுக்கு அதை உபகாரமாக செய்து கொடுக்கிற செயற்பாடு அந்த நேர்த்தி என்று சொல்லுவோம். அந்த நேர்த்தி கடன்கள் நாங்கள் உடலினால் இறைவனுக்கு செய்யலாம். அங்கே பொன்பொருளினாலே பணத்தினாலே இறைவனுக்கு நாங்கள் நேர்த்தி கடன்களை செய்கிறோம். பொருளாதாரர்கள் பொருளாதாரர்கள் பணமில்லாதவர்கள் இந்த உடலினாலே இறைவனுக்கு நேர்த்தி கடன்களை செய்கிறார்கள். இறை வழிபாட்டில் இறைவனை ஏற்றுக்கொள்வதான அந்த ஏற்றுக்கொள்வதற்கான செயற்பாடு என்பது எங்களுடைய நல்ல பக்குவத்தினூடாக நாங்கள் வழிபாடு செய்கிற வாழ்வியல் முறையினூடாகத்தான் அதை இறைவனை ஏற்றுக்கொள்வதுதான் என்பது அங்கே எங்களுடைய செல்வ வாழ்வியலாக இருக்கிறது. இந்த பூசண பெருமான் நாளாந்தம் படிப்படியாக இந்த ஆலயத்தை அமைத்து அங்கே சிவபெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அங்கே சிவபெருமானிடத்திலே பூசணார் விண்ணப்பம் செய்யப்படும் எம்பெருமான் நான் இந்த ஆலயத்தை அமைத்து முடிக்கிறேன். இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை அமைத்து முடிக்கிறேன்.
பிறந்த விஷ்ணுக்களுக்கு கூட சிவபெருமான் தன்னுடைய வடிவத்தை காட்டுகிறது. உண்மையான வடிவத்தை அந்த ஆணையும் மண்டலம் இல்லாத அருட்பெரும் ஜோதி வடிவத்தை தான் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு காட்டுகிறது. அந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்கிடையே அகந்தை ஏற்படுகிறது. யார் பெரியவர் என்ற அகந்தை ஏற்படுகிறது. அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் அந்த ஜோதி வடிவிலே காட்சி கொடுக்கிறார். அந்த ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்த நாளை தான் நாங்கள் கார்த்திகை விளக்கு என்று சொல்லுவோம். அந்த ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்த தலம் இந்தியாவிலே இருக்கிற திருவண்ணாமலை தலம். அது அக்னி தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தலத்திலே கிரிவலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஆலயத்திலே வீதியை சுற்றி வலம் வருகிற நிகழ்வு. அந்த ஆலயத்திலே அந்த வீதியை சுற்றி வலம் வருகிற தன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறையும் என்று சொல்கிறார். அந்த திருவண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரர் பெருமான் அங்கே உண்ணாமலை அம்மையாரோடு வீட்டிலிருந்து அருளாட்சி புரிகிற அற்புதமான ஒரு தலம் அந்த திருவண்ணாமலை. அந்த சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சி கொடுக்கப்பட்டு பிரம்ம விஷ்ணுக்களுக்கு காட்சி கொடுக்கப்பட்டு அங்கே ஜோதி வடிவிலே போகும் என்ற மலைதான் திருவண்ணாமலை. அந்த மலை உச்சியிலே ஜோதி வடிவிலே காட்சி கொடுக்கிறார். இந்த கதை நினைவு கூறுவதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த கார்த்திகை விளக்கு நன்னாண்டு ஒளி வடிவிலே நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அந்த ஜோதி வடிவிலே காட்சி கொடுக்கிற அந்த சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்களோடு அகந்தையை அடைக்கிறான். அகந்தை என்பது அவருடைய மனதிலே இருக்கிற அந்த ஆணவத்தை அடைக்கிறார். அந்த ஆணவம் அடங்குகிற பொழுதுதான் மனம் தன்மை அடைகிறது, மனம் ஒருவனைப்படுகிறது. அந்த மனதிலே இறைவன் குடிகொள்ளுகிறார். அந்த மனதிலே இறைவன் குடிகொள்ளுகிற பொழுது அந்த ஜீவனாகிய உயிர் சிவலிங்கமாக கருதப்படுகிறது. அவர்கள் முக்தி அடைகிறார்கள். அவர்கள் நாங்கள் இறைவனுடைய பாதத்திலே அந்த திருப்பாதத்திலே சேர்ந்தவர்களான நாங்கள் சொல்லுவோம். உறவியற்ற பேரானந்த நிலையை அடைகிறார்கள். அந்த பிரம்ம விஷ்ணுக்களுடைய அகந்தையை அடக்குவதற்காக அங்கே உடல் வடிவிலே காட்சி கொடுக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் யார் துறை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் பெரியவர்கள், அங்கே அசரீரிகள். அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் பிரம்மா என்ன செய்கிறார்? அங்கே அன்னப்பறவையை எடுத்து முடியை காண்பதற்காக பறந்து பறந்து சென்றார். பிரம்மாவை பதிவடிவம் எடுத்து அந்த பூமியை குறைந்து கொண்டு சென்றார். இந்த பெருமாளுடைய பத்து அவதாரத்தில் இந்த அவதாரம் இருக்கிறது. அந்த பூமியை பன்றிகளிலே அவர் காட்சி கொண்டார். அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் அடியையும் முடியையும் தேடுகிறார். இறுதியிலே இருவர் நாளும் அந்த அடியையும் முடியையும் தேடவில்லை. தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. திருமால் என்ன செய்கிறார்? தன்னுடைய தவறை உணர்கிறார். தன்னுடைய மனதிலே இருந்த இந்த அகந்தை ஆனந்தத்தினால் நான் பெரியவன் என்ற இந்த அகந்தையினால் இறைவனுடைய சோதனையாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தவறை நான் உணர்ந்து சிவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திருமால் முடிவு செய்கிறார். திருமாலுடைய அகந்தை அடங்குகிறது. திருமால் இறைவனிடத்திலே தன்னுடைய தவறை உணர்கிறார். என்னுடைய வாழ்வியலே நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து இறைவனிடத்திலே வேண்டுகிற பொழுது இறைவனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பாவ மன்னிப்பு என்று சொல்லி ஒரு சமயங்களை இந்த மதம் மாற்றுகிற செயற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படை எங்களுடைய சமயத்திலே இருக்கிறது. எங்களுடைய வழிபாட்டில் நாங்கள் செய்த அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தை இறைவனிடத்திலே நாங்கள் மன்றாடி மன்னிப்பு கேட்கிற பொழுது எங்களை மன்னித்தவர்களுடைய சக்தி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் இறைவனுடைய குழந்தை. இறைவன் ஒருவருக்கும் உங்களை துன்பப்படுத்த மாட்டான். உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறை உணர்கிற பொழுது இறைவனுக்கு வருங்கிறது சிறப்பு இருக்கிறது. அங்கே திருமாலும் தன்னுடைய தவறை உணர்கிறான். அவனுடைய அகந்தை அடங்கியதாக பிரம்மதேவன் அன்னப்பறவை எடுத்து மேலே பறக்கிற பொழுது அங்கே சிவபெருமானுடைய முடியிலிருந்து தாளம்பூர் அந்த பூமி நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறது. அங்கே மேலே நோக்கி பறந்து கொண்டிருக்கிற பிரம்மா தாளம்பூரை பார்க்கிறார். இந்த தாளம்பூ சிவனுடைய முடியிலிருந்து நானே வருகிறது. இந்த தாளம்பூவை நான் சிவனுடைய முடியை கண்டுவிட்டேன்
அந்த பிரம்மாவானவன் அந்த அகந்தையின் காரணமாக பொய் சொல்வதுதான் நம்முடைய மனமானது இந்த விடயத்தை நான் கண்டுவிட்டேன் என்று அந்த பொய் சாட்சிகளாக தாழம்பூவை அழைக்கிறார். அந்த அனைத்தையும் அறிந்த சிவபெருமான் அந்த பிரம்மாவுக்கு சாபம் கொடுக்கிறார், தண்டனை கொடுக்கிறார். அந்த தாழம்பூவானது பிரம்மாவுக்கு சாட்சி சொன்னதன் காரணமாக இன்றைக்கு என்னுடைய பூசை வழிபாட்டிலே பயன்படாத தாழம்பூவாக இன்றைக்கு சிவபூசையை இந்த தாழம்பூவை எடுக்க மாட்டார். தாகம சாஸ்திரத்தின்படி இந்த தாழம்பூ எந்த பூசைக்கும் பயன்படாத பூவாக சிவபெருமான் சொல்கிறார். ஏனென்றால் பிரம்மதேவனுக்காக பொய் சொல்லுகிறார். நம்முடைய சமயம் சொல்லுகிறது, மனதினாலே நாங்கள் தவறு செய்வதை விட இன்னொருவருடைய தவறுக்கு உடந்தையாக இருப்பது மிகப்பெரிய தவறு என்று சொல்லப்படுகிறது. அந்த தாழம்பூ பிரம்மதேவனுடைய தவறுக்கு உடந்தையாக இருக்கிறது, தண்டனை அனுபவிக்கிறது. அந்த பூசையிலே பயன்படாத தாழம்பூ. அதே போல பிரம்மதேவனுக்கு இந்த பூலகத்தில் எந்த இடத்திலும் ஆலயங்கள் இன்றைக்கு நான் முன்னோட்டிகள் பிரம்மா படைத்த தொழிலை செய்கிறான் என்று என்னுடைய சமயம் சொல்லுகிறது. விஷ்ணு பகவான் காத்த தொழிலை செய்கிறார். ஆனால் அந்த பிரம்மதேவனுக்கு இந்த பூலகத்தில் எங்குமே ஆலயம் இல்லை. அவருடைய மனத்தில் ஏற்பட்ட அகந்தையின் காரணமாக அங்கே தாழம்பூவை பொற்சாட்சியாக அழைத்து அந்த தவறை செய்வதற்காக சிவபெருமானுடைய அந்த தண்டனையான பிரம்மாவுக்கு ஆலயம் இல்லை. பிரம்மாவுடைய சக்தியாக சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லை. அங்கே விஷ்ணுவுடைய சக்தியாக நம்ம மகாலட்சுமி தாயாரை பார்க்கிறோம். பிரம்மாவுக்கு இந்த பூமியிலே பல ஆலயங்கள் இருக்கிறது, மகாலட்சுமிக்கு பல ஆலயங்கள் இருக்கிறது, சரஸ்வதி தேவியாருக்கு ஆலயம் இருக்கிறது. ஆனால் இந்த பிரம்மதேவனுக்கு ஒன்றுமே ஆலயம் இல்லை. அந்த தாழம்பூவை சிவபெருமானுக்கு நீ பொய்சாட்சியாக சொன்னதன் பயனாக சிவனுடைய தண்டனையாக இருக்கிறது. இந்த வாழ்வியலை நாங்கள் எந்த தவறையும் செய்யக்கூடாது, செய்கிற தவறுக்கு நாங்கள் உடந்தையாக இருந்தால் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொள்வோம். அந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்கு சிவபெருமான் அங்கே தேவியாக தோன்றி அந்த அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கும்படி சொல்லுகிறார்கள். அந்த பிரம்மாவும் விஷ்ணுக்களும் அந்த அடியையும் முடியையும் காண முடியாதவர்கள் பொருள்நீக்கி சிவனிடத்திலே அந்த சரண்டு கொண்ட நாட்கள் நாங்கள் மகா சிவராத்திரி நன்னாள் என்று பார்க்கிறோம். அந்த கார்த்திகை மாதத்திலே ஜோதி வடிவிலே காட்சி கொடுத்த சிவபெருமான் அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் அடியையும் தேடிய முடியையும் தேடி அவர்கள் கடைபிடித்து சிவனிடத்திலே சரணடைகிற பொழுது அந்த சிவபெருமான் மாசி மாதத்திலே காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுத்த நன்னாட்கள் மகா சிவராத்திரி நன்னாளை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அந்த மகா சிவராத்திரி நன்னாளை நள்ளிரவு நிசி இருக்கிறது, லிங்கத்தோடு காலம். அந்த சிவராத்திரியுடைய முக்கிய காலம் அந்த லிங்கத்தோடு காலம். அந்த நடு 12 மணி நள்ளிரவு வேளையிலே நாம் இறைவனை வழிபாடு செய்வோம். லிங்கத்தோடு மூர்த்தத்திலே வழிபாடு செய்வோம். இன்றைக்கு சிவ ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது சிவபெருமானுடைய இந்த சிவ ஆலயங்களுடைய சன்னிதானத்தினுடைய கருவறையினுடைய மேற்கு பிரகாரத்தில் அந்த லிங்கத்தோடைய வடிவம் இருக்கிறது. சிவபெருமானுடைய முழங்கால் வரையிலான வடிவம். அந்த வடிவத்திற்கு கீழே பெருமாளுடைய வடிவம், பகையினுடைய வடிவம், மேலே அன்னப்பறவையினுடைய வடிவம், அந்த தாழம்பூ உள்நோக்கி விடுவதான அந்த வடிவம் இருக்கிறது. லிங்கோத்பவ வடிவம். அந்த ஜோதியையும் ஒரு அடியையும் முடியையும் காணாத கொள்கை இருக்கிற பொழுது சிவபெருமான் காட்சி கொடுப்பது இந்த மகா சிவராத்திரி. இந்த வாழ்வியலை நாங்கள் மனதிலே ஒருநிலைப்பட வேண்டும், மனதிலே அகந்தை ஏற்படக்கூடாது. இந்த மன ஒருநிலைப்பாடு அகந்தை மூலமாக நாங்கள் வாழ்வியலை அழிவை சந்திக்கிறோம். அந்த அழிவை ஏற்படாது இருக்க வேண்டுமானால் மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அங்கே பூசலாக நாங்கள் கோயிலுக்கு உபாபிஷேகம் செய்வதற்காக நாள் வைக்கிறார். உபாபிஷேகம் என்பது இந்த தோற்றம் முடிவற்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய சாட்சியாக இருக்கிற ஒரே சக்தியை
அந்த அக்கினியூடாக கும்பத்தினூடாக அங்கே சொல்லப்பட்ட மந்திர சக்தியானது கும்பனியினூடாக இவருடைய திருமேனியிலே சொல்லப்படுகிற பொழுது அந்த மூல விக்கிரகத்திலே இவருடைய சக்தியை எழுந்தருளச் செய்கிற நிகழ்வுதான் அந்த கும்பாபிஷேக நிகழ்வு. இந்த பூசையாக கும்பாபிஷேக நிகழ்வுக்கு நாள் வைக்கிறார். இந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு நாள் வைக்கிற பொழுது இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். இந்த பூசையாக இந்த கோயில் கட்ட ஆரம்பித்த நாளிலிருந்து அந்த பிரதேசத்தையான கல்லறை மண்டபனாகிய ஆடவராயன் ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த கும்பாபிஷேகத்திற்கான நாளையும் வைக்கிறார். வைக்கிற பொழுது சிவபெருமான் அவனுடைய கனவிலே போய் சொல்லுவார். ஒரு அன்பன் எண்ணீடு அதிக பக்தி கொண்ட அன்பன் பெரும் ஆலயம் அமைத்து அந்த பெரும் ஆலயத்திற்கான கும்பாபிஷேகத்தை வைப்பதற்காக நீ உன்னுடைய ஆலயத்திற்கு கும்பாபிஷேகத்திற்கு வைத்த தினத்திலே அவனும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாளை வைத்திருக்கிறார். அந்த திருவென்றூரிலே என்னுடைய சிவ அடியவர் மன பக்குவத்தோடு நீ வழிபாடு செய்கிற அடியவர் ஒரு பெரிய ஆலயத்தை பிரம்மாண்டமான ஆலயத்தை அமைத்து உன்னுடைய ஆலயத்திற்கு நீ எப்பொழுது கும்பாபிஷேகத்திற்கான தியதியை குறிக்கிறாய் அந்த நாளிலே அவனும் கும்பாபிஷேகத்திற்கான தியதியை குறிக்கிறார். நீ உன்னுடைய கும்பாபிஷேக தினத்தை புதர் நாளிலே வைக்க வேண்டும் என்று சிவபெருமான் மன்னனுடைய கனவிலே போய் சொல்லுவார். மன்னன் வியப்படைகிறான். தன்னுடைய ஆட்சியிலே தன்னுடைய பிரதேசத்தில் எந்த இடத்திலும் ஆலயம் அமைக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவன் நம்முடைய பரிவாரங்களோடு அந்த திருநெல்வேலியோடு சொல்லப்படுகிற அந்த அந்தனர்கள் வாழ்கிற அந்த மனிதர்கள் வாழ்கிற அந்த அற்புதமான இறை சக்தியை அந்த பதிவுள்ளே பிரவேசிக்கிறார். அங்கே அனைத்து இடங்களிலும் பார்க்கலாம் ஆலயம் அமைக்கப்பட்டதற்கான இந்த அடையாளம் இல்லை. எந்த ஒரு ஆலயத்தையும் காணவில்லை. அரசன் குழப்பம் அடைகிறார். சிவபெருமான் கனவிலே வந்து ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு நீ செல்ல வேண்டும். உன்னுடைய ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக தினத்தை திருவிழத்தை நடக்கும்படி கனவிலே சொல்லி இருக்கிறார்கள். இப்ப அந்த மன்னன் திருவிழாவோடு இருக்கிறார். அந்த அனைத்து இடங்களையும் பார்க்கிறார். அவருடைய பரிவாரங்கள் எல்லாம் அந்த ஆலயம் எண்ணி இருக்கிறது இருக்கிறார். ஒருவர் எல்லாரும் கண்டுபிடிக்கிறது. அரசு நினைச்செல்லாம் இந்த அந்தனர்களை எல்லாம் வரவழைக்கிறது. இந்த பூசலாளர் சொல்லப்படுகிற ஒரு பெரியவர் ஆலயம் கட்டியிருக்கிறார். அந்த ஆலயம் உண்மையில் இருக்கிறார். அங்க அந்தனர்கள் எல்லாம் திகைப்படைகிறார்கள். இந்த ஆலயமும் அமைக்கிறது என்று அந்த பூசலாளர் இருக்கிற இருப்பிடத்தை காட்டுகிறார். அந்த இருப்பிடத்தை காட்டுகிற பொழுது அரசன் அங்கே நேரடியாக பூசலாளரிடத்தில் செல்கிறார். அவர்கள் இறை சிந்தனையோடு இறைவனைக்கான ஒரு தியானத்திலே இருக்கிறார். அவருடைய மனம் பக்குவமாக இறை சிந்தனையோடு இந்த ஐந்து நடக்கத்தோடு இறை வழிபாட்டோடு இறைவனுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே கும்பாபிஷேகத்துக்குரிய பொருட்களை எல்லாம் மனதினாலே வாங்குகிறார். கும்பாபிஷேகத்துக்குரிய யாகசாலை மண்டலங்களை எல்லாம் மனதினாலே அவர் செய்கிறார். கும்பாபிஷேக நிகழ்வுகளை எல்லாம் அவர்களுடைய மன ஒருமைப்பாட்டினாலே மன பலத்தினாலே இங்கே செய்து கொண்டிருக்கிறார். மன நேரடியாக அந்த பூசலாளர்களுடைய இருப்பிடம் நோக்கி செல்கிறார். செல்லுகிற பொழுது அங்கே பூசலார் சிவ தியானத்திலே வாழ்ந்திருக்கிறார். அங்கே மன்னன் வருகிற பொழுது மன்னனுடைய அந்த வந்த செய்தி பூசலாருக்கு சொல்லப்படுகிறது. பூசலார் மன்னனை வரவேற்கிறார். மன்னன் கேட்கிறார், நீ சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்திருக்கிறார். அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது பூசலார் சொல்கிறார், நான் மன்னனிலே இருந்திருக்கு ஆலயம் அமைக்கிறது. அந்த ஆலயம் என்னுடைய மனத்துக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய அகத்துக்குள்ளே இருக்கிறது. நான் மனதிலே மன ஒருமைப்பாட்டோடு மன தூய்மையோடு இந்த ஐம்பது நடக்கத்தோடு இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறேன். இந்த ஆலயத்தில் இறைவன் குடிகொள்ள எழுந்தருள்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிறது. இதை அறிந்த மன்னன் ஒருவனும் திகைப்படைகிறான். இறைவனுடைய சக்தி அந்த பூசலாருடைய மனப்பக்குவம் அவருடைய மன ஒருமைப்பாடு இறை சிந்தனையாக வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவர் ஒரு கணம் கேள்விப்படுகிறார், திகைப்படைகிறார். அந்த இறை சக்தியை
அங்கே பூசலார் பெருமான் அந்த கும்பாபிஷேகத்திற்கு அந்த நாள்களில் பூசலாரோடு தங்கியிருந்து மன்னன் தன்னுடைய மனதை ஒருமைப்படுத்தி மனதினாலே இறைவனை வழிபாடு செய்கிறார். எங்களுடைய வாழ்வியை நாங்கள் வழிபாடு செய்கிற போது இறைவனை எங்களுடைய அகக்கண்ணின் மூலமாக மனதிலே கொண்டு வருகிறோம். நாம் இறை வழிபாடு செய்கிற போது நாம் 2 கண்களை மூடி இறைவனுடைய காட்சியை காணுகிறோம். அந்த மலர் காட்சியிலே அகத்திலே இறைவனுடைய காட்சியை காணுகிற போது நம்முடைய உள்ளம் பக்குவம் அடைகிறது. நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது. மனம் தூய்மை அடைகிற பொழுது உள்ளம் தூய்மை அடைகிற பொழுது இந்த ஆன்மாவும் தூய்மை அடைகிறது. அந்த மன தூய்மையோடு வழிபாடு செய்கிற வாழ்வியல் பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அந்த வாழ்வியல் பக்குவத்தை ஏற்படுத்துவதை தான் திருமூலர் சொல்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்கிறார். இந்த ஊனாகிய உடம்பு ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த உயிராகிய ஆன்மா இறைவன் குடிகொள்ளுகிறார். அந்த ஆன்மா இறைவன் குடிகொள்ளுகிற இடமாக நாங்கள் மாற்ற வேண்டுமானால் இந்த மன தூய்மையோடு நாங்கள் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆலயம் செல்லுகிற போது நாங்கள் அக தூய்மை புற தூய்மை உடையவர்களாக வழிபாடு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் அக தூய்மை என்பது மனதிலே உள்ளத்திலே இறை சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிற செயற்பாடுதான் இந்த அக தூய்மை என்று சொல்லப்படுகிறது. இந்த மன தூய்மையோடு மனநடக்கத்தோடு வழிபாடு செய்கிற பொழுது நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுகிறோம். உங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சிவலிங்கமாக இறைவன் குடிகொள்ளுகிற இடமாக நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த ஆன்மாவானது ஒருவரும் அடிவடையில் போகக்கூடியதெல்லாம் எங்களுக்குடைய இருக்கிற இந்த உயிரானது ஒருவரும் அடிவடையாது. இந்த இறைவனை போல இந்த உயிரானது உண்மையானது நித்தியமானது ஒன்றுமே அடிவில்லாத இந்த அடிவில்லாத ஆன்மாவை நாங்கள் பக்குவப்படுத்துகிற செயற்பாடு இந்த இறை வழிபாடு. இந்த இறை வழிபாட்டுக்கு நாங்கள் 5 புலன்களை கொடுக்கிறோம். இந்த மெய் வாய் கண் மூக்கு சொறி என்று சொல்லப்படுற 5 புலன்கள் ஒடுங்குகிற பொழுது ஒருநிலைப்படுகிற பொழுது நாங்கள் இறைவனை அடைந்து கொள்வோம். அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊடம்பாளையம் வள்ளல் பிரானார் வாய்ப்புறவாசல் தெள்ளத்தெளித்தார் சிவன் சிவலிங்கம் கள்ளக்குழலையிலும் காணா மணிவிளக்கு என்று அங்கே திருமூலர் சொல்கிறார். காலா மணிவிளக்கு என்பது காலம் என்பது இருளை குறிக்கிறது. காலம் என்பது இருண்ட அந்த மிருகத்தை குறிக்கிறது. காலா மணி என்பது இருளகன்ற ஒடுங்கி சென்ற அந்த நிலையை குறிக்கிறது. மணிவாசன் சொல்கிறார். கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானை சிவபுராணத்திலே பாடுகிறார். நெல்லூரில் நட்டம் பைந்தாடல் நாதனே விலையம் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே என்று சொல்லற்கையானே சொல்லி திருவடியில் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்வார். செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடியில் கல்லூர் மேற்பனை என்று சொல்கிறார். இந்த கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானை என்று சொல்கிறார். வேதனாலும் கள்ள புலக்குரம்பு என்று சொல்கிறார். இந்த கள்ள புலக்குரம்பு என்று சொல்லப்படுவது என்னுடைய 5 புலன்களை சொல்கிறார். இந்த 5 புலன்களினாலே நாங்கள் துன்பத்தினை வாழ்வில் ஏற்படுத்துகிறோம். இந்த உடலினாலே நாங்கள் தீய செயற்பாடுகளை செய்கிறோம். இந்த மூக்கினாலே இந்த கண்ணினாலே வாயினாலே நாங்கள் தீய செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஆட்கொள்கிறோம். இந்த கண்ணினாலே தீய விடயங்களை பார்க்கிறோம். இந்த மூக்கினாலே தீய விடயங்களை நாங்கள் செயற்பாடுகளில் வருகிறோம். வாயினாலே தீய வார்த்தைகளை பேசுகிறோம். அந்த வாயினாலே நல்ல வார்த்தைகளை பேசாமல் தீய வார்த்தைகளை பேசுகிறோம். இந்த 5 புலன்கள் அடக்கப்பட்டு இறை செயற்பாடு பெறுகிற பொழுது அந்த கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானை என்று சொல்கிற சிவனுடைய இறைவனுடைய அருள் கிடைக்கிற பொழுது அங்கே மணிவாசன் சொல்கிறார். அங்கே பிறப்பு அறிவிக்கிறார்கள். கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானை நெல்லூரில் நட்டம் பைந்தாடல் நாதனே தில்லையூர் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறப்பு அறுப்பானே என்று சொல்கிறார். பிறப்பறுப்பான
தீய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய தூண்டுகிறோம். செய்வதற்காக நாங்கள் பாவ காரியங்களை செய்கிறோம். அந்த வீட்டில் பூச்சி போல அந்த அக்னியை கண்டு வட்டமிட்டு அந்த அக்னியிலே இறந்து போவது போல நாங்கள் இந்த மண்ணினாலே தீய செயற்பாடுகளை செய்கிறோம். இந்த வண்டலானது என்னுடைய நாசியினாலே அந்த பூவை நுகர்ந்து 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 இந்த இறுதியிலே அந்த பூவோடு நனைந்து போகிறது இந்த வண்டல். நாங்கள் இந்த மூக்கினாலே இந்த நாசியினாலே நல்ல விடயங்களை நல்ல செயற்பாடுகளை நுகர வேண்டும். இந்த ஆலய வழிபாட்டில் இந்த தூவ தீபங்களை எல்லாம் அங்கே ஆலயத்திலே போடுகிறார். இறைவனுக்கு தண்ணீரினாலே அபிஷேக திரவியங்களினாலே அபிஷேகிக்கிறார். திருமுறை அணிகிறோம், சந்தனத்தை பன்னீரிலே குறைத்து நாங்கள் நெற்றியிலே வணிகிறோம். இந்த அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை நாங்கள் ஆலயத்திலே அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறோம். இறைவனுடைய சன்னிதானத்தில் கூட நாங்கள் புகுகிற பொழுது அங்கே இறை வாசனை, அந்த இறை வாசனை என்னுடைய ஐம்புலனை ஒடுக்குகிறது. அங்கே திருநீரோடு தண்ணீர் கலந்து பூசுவார்கள், அத்தர் கலந்து பூசுவார்கள், சந்தனத்தை அங்கே தண்ணீரோடு உடைத்து பூசுவார்கள். அந்த வாசனை என்று சொல்லப்படுகிறது இறை வாசனை நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துகிறது. இன்றைக்கு அபிஷேகத்திலே பயன்படுத்தப்படுகிற அந்த அபிஷேக திரவியங்கள் அங்கே பன்னீர் பயன்படுத்துகிற இதையெல்லாம் அந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்குள்ள தருத்தப்படுது. அந்த வாசனை நிகழ்ச்சி எங்களை ஒருநிலைப்படுத்துகிறது, இறை சிந்தனையோடு தருகிறது. நாங்கள் தீய விடயத்தை எங்களுடைய முன்பு நுகர்கிற பொழுது நாங்கள் தீய வழியிலே அடைந்து போகிறோம். ஆனால் இறை சன்னிதானத்திலே வருகிறவர் அந்த இறை அருளை வாசம், அந்த இறை சிந்தனை செயற்பாட்டை நாங்கள் நுகர்கிற பொழுது எங்களுடைய ஐம்புலன் அடங்கி மனம் ஒருநிலைப்படுகிறது. நாங்கள் இந்த நுகர்கிற நாசியினாலே நல்ல விடயங்களை நுகர்கிறோம். இதே போல வாயினாலே நாங்கள் நல்ல விடயங்களை பேச வேண்டும் என்று சொல்கிறார். அங்கே கம்பராமாயணத்திலே ராமபிரான் லட்சுமணனை பார்த்து சொல்கிறார், இந்த வாயை இறைவன் என்றழைத்தான், வாய் என்ற பேசினியோ மறையோடும் நாவினாலே என்று சொல்கிறார். இந்த வாய் இருப்பது என்பதற்காக நீ பிற வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார். இந்த வாயை எங்களுக்கு தந்தவன் மறையை ஓதி வழிபாடு செய்வது. மறை என்பது இந்த வேத மரங்களை ஓதி வழிபாடு செய்வது, இந்த மறை ஓதி வழிபாடு செய்வது என்று சொல்லப்படுகிறது. அங்கே ராமபிரான் லட்சுமணனை பார்த்து சொல்கிறார், நீ இந்த வாய் இருப்பது என்பதற்காக இந்த வாயினாலே நீ வார்த்தைகளை பேசுகிறார். இந்த வாயினாலே நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம். மறையோடும் நாவினாலே நாங்கள் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்கிறார். நாங்கள் இந்த நாவினாலே வாயினாலே நாங்கள் நல்ல விஷயத்தை பேசுகிறோம். இந்த வாயானது இந்த சரீரமாகிய உடலில் இந்த வாயை திரும்புவதை பிறக்கிற வாசல் என்று சொல்லுவார். இந்த இறைவனுடைய சன்னிதானத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற பொழுது இந்த கோபுர வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அதே போல இந்த சரீரமாகிய உடலுக்குள்ளே இருக்கிற ஜீவனாகிய ஆன்மா பக்குவமடைய வேண்டுமானால் இந்த வாயினாலே நாங்கள் நல்ல விடயங்களை பேச வேண்டும், நல்ல விடயங்களை சிந்தித்த விடயங்களை பேச வேண்டும். இறைவனுடைய நாமங்களை, உச்சரிப்புகளை, சிந்தனைகளை ஊதி வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனுடைய திருமுறை பாசனங்களை ஊதி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த நாம் என்பது வாக்கிய வாய் என்பது முக்கியமானது. அதே போல இந்த உடலினாலே நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு மதம் கொண்ட ஒரு ஆண் யானையை பிடிப்பதற்காக இந்த உலகர்கள் ஒரு பெண் யானையை முன்னே கட்டி வைத்துவிட்டு அதற்கு முன்பு ஒரு கூலி ஒன்றை விட்டுவிடுவார். அந்த ஆண் யானையை பெண் யானையை கண்டு ஓடி வருகிறவர் அந்த கூலிக்குள்ளே விழுந்து இறந்து விடுகிறார். அந்த ஆண் யானையானது பிடிப்பதற்காக அந்த பெண் யானை உடலத்தை அங்கே காட்சிப்படுத்துகிறார்.
சிவலிங்கம் என்ற இறை சக்தி எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மனப்பக்குவத்தோடு ஐம்புல நடக்கத்தோடு இந்த கண்ணினாலே மூக்கினாலே காதினாலே வாயினாலே இந்த உடலினாலே நாங்கள் நல்ல காரியங்களை ஆற்றுவோமாக இருந்தால் இறைவனுடைய அருள் எங்களுக்கு தானாக கிடைக்கும். நாளை வழிபாட்டை ஐம்புலன் அடக்கக்கூடிய மையமாக இடமாக நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த பயன்படுத்துவது மூலமாக நம்முடைய ஆன்மா பக்குவமடைகிறது, ஆன்மா புனிதமடைகிறது, ஆன்மா இறையருளை பெற்றுக் கொள்கிறது. அந்த இறையருளை பெற்றுக் கொள்ளுகிற அந்த பக்குவத்திற்கு நாங்கள் எல்லாம் ஆட்பட வேண்டும். மனம் ஒருநிலைப்பட்டு மனதினாலே வேதனை சிந்தித்து வழிபாடு செய்கிற அந்த பக்குவத்தை நாங்கள் வழிபாட்டின் ஊடாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் நாளை வழிபாட்டிலே கண்களை மூடி தியானமாக என்னுடைய உருவத்தை மனதிலே ஒருநிலைப்படுத்தி வழிபாடு செய்கிறோம். அந்த மனப்பக்குவமான வழிபாட்டின் நிலை எங்களுக்கு வருகிற பொழுது இறைவனுடைய அருள் தானாக கிடைக்கும். இறை காரியம் எங்களுக்கு கைகூடும், இறை சித்தி எங்களுக்கு வாய்க்கப்படும் என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு எங்களுடைய சைவ சமயமானது வாழ்வியல் ஊடாக சமயத்தை வெளிப்படுத்துகிற சமயம். இன்றைக்கு ஐம்புலன்கள் ஊடாக இறைவனை அடைவதற்காக வெளிப்படுத்துகிற சமயம். இந்த ஆதி மந்தமில்லாத தொடக்கமும் முடிவில்லாத பிரபஞ்ச வடிவமாக இருக்கிற இறைவனுடைய அருளை காட்சியை காண வேண்டுமானால் ஐம்புலன் ஒதுங்குகிற பொழுது, மனம் ஒருநிலைப்படுகிற பொழுது இறைவனுடைய அகத்திலே காட்சி கொடுப்பான். அந்த அகத்திலே காட்சி கொடுப்பது இதயத்திலே இறைவன் காட்சி கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது. அந்த இதயத்திலே இறைவன் காட்சி கொடுப்பது என்பது அந்த யோக நிலை வாய்க்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இறைவன் காட்சி கொடுத்தால் நாங்கள் நினைப்பதை நினைக்கிற செயற்பாடுகளை நிகழ்கிற செயற்பாடுகளை இறைவன் தருகிற அந்த சிறப்பு என்னுடைய அகத்தூய்மையோடு நல்ல ஒருமைப்பாட்டோடு மனதிலே இதை சிந்தனையை உருவாக்குவதன் மூலமாக அது கிடைக்கிறது என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு நாங்கள் ஐம்புல நடக்கத்தோடு இறை வழிபாட்டோடு இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அந்த இறைவனுடைய அருளை பெறுவதன் மூலமாக இந்த பூமியிலே நாங்கள் எல்லாம் நல்ல வழியிலே நல்லவர்களாக சைவ காட்டுகிற வாழ்வியலே வாழ்வோம் என்ற சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு வெவ்வேறுமான சன்னிதானத்தில் இந்த மகோத்சவ பெருந்திர விழா காலத்திலே வழிபாடு செய்கிற அடியவர்களுக்கெல்லாம் அவருடைய சொந்தங்கள், உறவுகள், அவருடைய பரம்பரையினருக்கெல்லாம் எல்லாம் நல்ல வீரபத்திர பெருமான் பத்திரகாளி தாயாருடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு கடல் கடந்து புலம்பெயர் தேசங்கள் எல்லாம் வீரபத்திர பெருமானுடைய அருள் காட்சியோடு இன்றைக்கு சிறந்து ஓங்கி பல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் இறைவனுடைய சிந்தனை, அவருடைய தாயினுடைய மூதாதையர்களுடைய அந்த இறை சிந்தனையான செயற்பாட்டின் மூலமாக அவருடைய வாழ்வுகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. அந்த அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வழிபாடு செய்ய அனைத்து அடியவர்களுக்கும் வீரபத்திர பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். அவர்கள் வாழ்வியலே இன்னும் மேலோடு உயர வேண்டும். இறை சிந்தனையோடு இன்றைக்கு உயர்ந்தவர்களாக மண்ணிலே சகல வளங்களையும் பெற்று வாழ எல்லாம் வல்ல வீரபத்திர பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். பத்திரகாளி தாயாருடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும். இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரிடம்